ஜெய்கணேஷ் ஐயா வந்து சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தினம் இரு முத்திரைகள் அப்படிங்கிற ஒரு அன்பான தினம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகள்ல வந்து அந்த முத்திரை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு. முத்திரை கிடைக்குமா? எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள பதிவிட்டாக்கா, அந்த அந்த எண்ணங்கள் வந்து நடக்கும் என்பதற்கு காலச்சக்கரம் வந்து மிக மிக பெரிய உதாரணமாக ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது. போன்று நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள். இந்த நமது 48 நாள் 6 மாத கால வகுப்புல வந்து சிறப்பா அவங்க பங்கு பெற்று இந்த காலச்சக்கரவணைகள் வந்து முத்திரை கொடுக்கறதுக்கு இசைந்து இந்த இப்ப இந்த 2 மாதங்களாக நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளித்து வருகிறார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா முத்திரைகளுடைய பயன்பாடுகள் வந்து உடலை வந்து உடனடியாக நமக்கு உடைய அற்புதமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் முத்திரையில இருக்கு. அதை வந்து தினம் தினம் சொல்லிக் கொடுத்து அதனுடைய விளக்கங்களையும் டெய்லி நமக்கு வந்து குழுவுல பதிவிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முதலில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதனுடைய பேசிக் என்ன, அறிமுக விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு பயனையும் நம்ம எதிர்பார்க்க முடியும், பயனையும் நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில இதை பற்றியான பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து அதை வந்து முத்திரைகளுடைய பயன்கள் என்ன, அதனுடைய எப்படி நமக்கு அந்த முத்திரைகள் உடல்ல ஆரோக்கியத்தையும் அந்த செயல்பாடுகளையும் ஏற்படுத்துது என்பதற்காக ஒரு வகுப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை. அதை இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. இந்த அற்புதமான வேளையில், காலை வேளையில் முத்திரைகளுடைய அறிமுக விளக்க உரைகளை கொடுத்து நமக்கு சிறப்பிக்க ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் குமார்களுக்கும் என் தந்தைக்கும் என் முன்னோர்களுக்கும் என் அற்புதமான குருவாகிய நண்பன் டாக்டர் ராஜேஷ் அவருக்கும் நன்றி கூறி இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த முத்திரை வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறேன். இந்த முத்திரை வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முத்திரை உபதேசம் போலவே இருக்கும். யார் யாருக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ உள்வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றலோட நம்முடைய கை விரல்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை, ஆயக்கலையில் 64 ஒரு கலையாக வந்து முத்திரை கலையும் ஒரு கலை. இந்த முத்திரைகள் மூலமாக நாம் வந்து ஆணவனிடம் பேச முடியும், நம்மளிடமும் பேசிக்க முடியும், பிறரிடம் பேச முடியும். அப்படி ஆணவனிடம் பேசக்கூடிய முத்திரை வந்து ஆன்மீக முத்திரைன்னு சொல்லுவாங்க. அது ஆணவனிடம் பேசக்கூடிய முத்திரைகள். பரத முத்திரை வந்து நாம் பிறரிடம் பேசக்கூடிய முத்திரை. அதே மாதிரி நம்மிடம் நாமே பேசிக்கூடிய முத்திரை வந்து யோக முத்திரை. யோகம் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம இரவு விரல்களும் இணையக்கூடியது தான் யோக முத்திரைன்னு சொல்கிறது. யோகம்னா ஒன்றும் ஒன்றும் சேருவது யோகம். அப்படி வரும்போது இந்த முத்திரைகளில் நாம் வந்து பஞ்சபூதத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 5 விரலுக்குள்ளே உள்ளடக்கியிருப்பாங்க. 5 ஆதார சக்கரங்களை 5 விரலுக்குள்ளே உள்ளடக்கியிருப்பாங்க. அதுபோக உங்களுடைய விரல்கள் இணையும் போது ஒவ்வொரு விரல்கள் இணையும் போது ஒவ்வொரு தெய்வத்தோட சக்தி வந்து வெளிப்பட தொடங்கும். அது வந்து அப்படியே பெரிய ஹிஸ்ட்ரியாக போயிட்டுருக்கும். ஸோ அப்படி முத்திரைகளை கொண்டு வந்து விரலுக்குள்ளேயே வச்சு நாம் செயல்படுத்தும் போது பஞ்சபூத சக்தியும் ஆதார சக்கரங்களும் அதை தாண்டி கிரக இணைவுகளும் இதுக்குள்ளே வந்து நம்ம சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவர் சித்தர்கள் உட்காந்து விரல்களை பிடிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அந்த தன்மையை தெய்வத்துக்கூடியும் பிரபஞ்சத்துக்கூடியும் பேசுறதுக்காக தான் அப்படி அமைதியாக பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மௌனமாக இருப்பாங்க. ஏன்னா மௌனமாக இருக்கும்போது தன் கருத்தை இவரிடம் வாய் விட்டு கூற முடியாது. அப்போ தெய்வத்துக்கிட்டையும் வாய் விட்டு பேச முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முத்திரைகளை பிடித்து அவரிடம் பேசக்கூடிய ஒரு தன்மையை கண்டுபிடிச்சாங்க. அவங்க உணர்ந்த அந்த விஷயத்தை தான் பல ஆண்டுகளில் பல தேசங்களில் வந்து பரவி நம்ம சித்தர்கள்ட்ட இருந்து எல்லா பக்கம் போயிடுது. அப்போ நம்ம தமிழுக்கே அந்த பெருமை வந்து அதிகமாக போய் சேரும். அப்பேற்பட்ட விஷயத்தில் நெருப்பு பூதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களுக்குமே நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கும் சம்மந்தப்பட்டது. எங்கெல்லாம் ஜீரண உறுப்பு இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து நெருப்பு இருக்கும். அதே மாதிரி கண்ணில் ஒளி வந்தால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ கண்ணில் வந்து ஒளி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணில் நீர் கொடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்லுவாங்க கிட்னியில் வந்து பிரச்சனை இருந்தாலோ லிவரில் பிரச்சனை இருந்தாலோ உனக்கு கண் பார்வை சரியாக தெரியாது, கண் மங்கலாக தெரியுது, ஒரு மாதிரி அலையலியாக ஆகிடுச்சு மாதிரி தெரியுது அப்படின்னா நமக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய தாக்கம் தான் நமக்கு கண்ணில் வந்து தெரியும். அதே மாதிரி லிவரில் வந்து கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் கண் பார்வை வந்து கம்மியாக இருக்கும். போட்டு என்ன வேணால் மருந்து சாப்பிட்டாலுமே சரியாகாத காரணம் என்னென்னா இந்த கிட்னி உறுப்புலையும் லிவர் உறுப்புலையும் இருக்கிற பிரச்சனை. அப்போது அந்த நெருப்பு அப்படிங்கிறது அங்கே போகும்போது கட்டியை கரைக்கும். அப்போ லிவர் கொழுப்பை கரைக்கூடிய வேலையை வந்து செய்யும். கிட்னியில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை சேர்ந்தக்கூடிய தன்மையை சரி பண்ணும். அது மூலமாக கண்ணில் வந்து ஒளி வரும். அப்போது நெருப்பு பூதங்கிறது இதோட சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா மண் பூதம் சம்மந்தப்பட்டது. எலும்புகள் பலமாக இருக்குன்னா மண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து எலும்பு வந்து பலமாக இருக்கும். நம்மளுடைய தசைகள் இருக்கு இல்லையா,
அந்த தசைகள் கூடையெல்லாம் வந்து வாயுபூதம் சம்மந்தப்பட்டது. அதனால பக்கவாதம் வந்து அப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி காற்று அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அபான காற்று போய் எப்போ வந்து பிரெயினுக்குள்ளே வந்து போகக்கூடிய சமயம் வருதோ அந்த நேரத்தில் தான் வாதம்ங்கிறது வந்து வர தொடங்குவாங்க. அந்த வாதம் வரும்போது காற்றுடைய சீர்பாடு சரியாக இல்லைன்னா இதாயிடும். அப்போ சதைகள்லாம் வந்து சொதன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி தொங்கி போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து காற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இல்லை சதையே இல்லாமல் இருக்காங்கன்னா அங்கே காற்றோட தாக்கம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற தன்மை வந்து வரும்போது அங்கே வாயு பூதம் அப்படிங்கிறது சதையோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ நெருப்பு பூதம் எளிமையாக சொன்னால் கண்ணோடு சம்மந்தப்பட்டது, வாயு பூதங்கிறது நமக்கு சதையோடு சம்மந்தப்பட்டது, மண் பூதங்கிறது எலும்போடு சம்மந்தப்பட்டது, ஆகாய பூதங்கிறது வெற்றிடத்தோடு சம்மந்தப்பட்டது. எப்போதுமே ஆகாயம் வெற்றிடமாக இருக்கும். அந்த மாதிரி வெற்றிடம் போது நமக்கு காது பகுதிகள் வந்து உள்ள வெற்றிடமாக இருக்கும், இந்த சைனஸ் குழிகள் வந்து உள்ள வெற்றிடமாக இருக்கும். அப்படி எங்கெல்லாம் வந்து வெற்றிடம் இருக்குதோ, எலும்புக்கு நடுவில் வெற்றிடம் இருக்கும், நம்ம எலும்பு பார்த்திங்கன்னா நடுவில் வெற்றிடம் இருக்கும், அதுபோக குடலுக்கு நடுவில் வெற்றிடம் இருக்கும். அப்படி வெற்றிடமெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகாய பூதத்தோட சக்தி வந்து செயல்பட தொடங்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு வெற்றிடம் இருந்தால் மட்டும்தான் ஒரு இது வந்து போயிட்டு வர முடியும். குடல் கடல் வெற்றிடம் இருந்தால் தான் அங்கே கழிவுகள் வெளியே வந்து போகும். இறைப்பைக்கு வெற்றிடம் இருந்தால் தான் அங்கே உணவு போய் வந்து போயிட்டு வர முடியும். அதே மாதிரி நுரையீரல் வெற்றிடம் இருந்தால் தான் அங்கே ரத்தம் போய் சுத்திகரிப்பு பண்ணிட்டு வெளியே வந்து வர முடியும். இதயத்தில் வெற்றிடம் இருந்தால் தான் அந்த இதயத்துக்குள்ளே ரத்தம் போய் ஒரு பக்கம் கெட்ட ரத்தம் ஒரு நல்ல ரத்தம் போய் வர முடியும். நம்முடைய வாய் பகுதியில் வெற்றிடம் இருக்கிறதுனால தான் நமக்கு பேச்சு, உணவு போடுறது எல்லாமே வந்து செய்ய முடியும். அப்படி வெற்றிடம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அந்த வெற்றிடத்தை எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுறது ஆகாய பூதம். அதனால தான் காற்று சக்தி குறைஞ்சிருச்சு, காற்று கேட்க மாட்டேது, காற்று சத்தம் வருது அப்படின்னா ஆகாய பூதத்தை சீர்படுத்தும் போது மட்டுமே அது வந்து சரியாகும். அப்போ ஆகாய பூதங்கிறது நம்ம காற்றுன்னு சொல்லிட்டு காதுக்காக வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது நெருப்பு பூதம் பார்த்துட்டோம், மண் பூதம் பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் ஆகாய பூதம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ நீர் பூதங்கிறது நம்முடைய உமிழ் நீர், அதுக்கப்புறம் வந்து சிறுநீர், இந்த மாதிரி வியர்வை துளி, இது எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் இயங்குதோ அது வந்து நீர் பூதத்தோடு சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம உடம்புல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த பூதத்துடைய இனமே இருக்கும். நம்ம பஞ்சபூதத்தால் ஆன ஒரு கட்டமைப்பு தான் நம்முடைய இந்த தேகம். அப்போ எத்தனை விதமான நாகரிக மாற்றங்கள் வந்திருந்தாலுமே இங்கே இந்த பஞ்சபூதம் இல்லாமல் ஒரு இயக்கங்கிறது இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்து நம்ம சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கை விரல்களை வச்சாங்க. அப்போ நீ இந்த விரலை பிடிக்கும்போது நடக்கும், இந்த விரலை பிடிக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே இதை நம்ப முடியுமான்னு கேட்டால் அக்குப்பஞ்சல் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிங்கோல் பாயிண்ட் சொல்லுவோம். அந்த ஜிங்கோல் பாயிண்ட் சொல்லும்போது விரல் நுனியில் தொட்டோம்னா ஏதாவது எமர்ஜென்சி டயத்தில் ஜிங்கோல் பாயிண்ட்டை ப்ரெஷர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற ஒரு தன்மை கிடைக்கும். அதே மாதிரி வர்மத்தில் போனோம்னா கவுளிக்கால்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ப்ரெஷர் பண்ணோம்னா அது மூலமாக நம்ம வந்து வெளியே வர முடியும். இதெல்லாம் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி நம்ம வந்து எவ்வளவோ இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் அந்த விரல்களில் வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோ அனுப்படியாக இருக்கும். ஹீலிங்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கையில் வச்சுட்டு உங்கள் மேலே இப்படி அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதே உங்களுக்குள்ளே வந்து அந்த ஹீலிங் மூலமாக நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, அற்புதமாக வந்து உங்கள் உடம்பை தயார்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கிறது. அதுவும் கையில் யூஸ் பண்ணுறது தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன ரூபத்தில் இருந்தாலுமே உங்கள் மனசில் மட்டும் நீங்கள் அமைதியாக ஒரு செகண்ட் நினச்சிட்டு உங்கள் விரலை பிடிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நோயை தீர்க்கக்கூடிய தன்மைங்கிறது கொடுக்கக்கூடியதான் இந்த முத்திரை. அதனால தான் முத்திரை மருத்துவம் நான் சொல்கிறேன். முத்திரை மருத்துவங்கிறது உங்களுக்கு அறப்படியாக அதில் கொடுக்கும். எமர்ஜென்சியாக வந்து உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் பெயின் இருக்குது அப்படிங்கும்போது அந்த அப்பெண்டிக்ஸ் பெயின் இருக்கிறப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஸ்கோட பாயிண்ட்டு, அந்த புள்ளி, அதை பெருங்குடல் பாயிண்ட், அந்த புள்ளியை நீங்கள் வந்து உங்கள் விரலை வச்சு இப்படி தொட்டாலே கொடுக்கும்போது இது ஒரு முத்திரை தான். சரிங்களா? அப்போ அந்த அப்பெண்டிக்ஸோடைய வலியை வந்து குறைக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சு வந்தீங்கன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் நோயோட தன்மை சரியாக. சரி இப்படிலாம் வைக்க முடியலப்பா அப்படின்னா பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்கன்னா பஸ்ஸு கம்பி இருக்குல்லையே அந்த கம்பியை வச்சு அழுத்திக்கலாம். அப்படி அழுத்திக்கும் போதும் உங்களுக்கு அந்த வலி வந்து குறைய தொடங்கும். அதே மாதிரி உடம்புல கிட்னியில், லிவரில், சரிங்களா, பேன்கிராஸில் எங்கே வந்து பெயின் ஜாஸ்தியாக இருந்தாலுமே அதுக்கு வந்து இப்படி விரலை இப்படி வச்சு அது மேலே இந்த மேல் பகுதி இருக்குல்லையே அந்த மேல் பகுதி இந்த விரலை வச்சுட்டு இந்த மேல் பகுதி இந்த விரலை வச்சுட்டு இந்த சுண்டுவரில் இப்படி வச்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த வலியை குறையும். வலி வந்து அதிகமாக இருக்குதா அந்த விரல் நீட்டினீங்கன்னா அந்த அழுத்தம் கிடைக்குங்க, மென்மையாக இருக்கும். நீட்டினீங்கன்னா அழுத்தம் கிடைக்கும். சுண்டுவரில் நீட்டினீங்கன்னா இந்த அழுத்தத்தை வச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து பெயின் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இப்படி விரல்கள் மூலமாக நம்ம வந்து வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போதோ, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதோ, காரில் போயிட்டு இருக்கும்போதோ கூட உங்களுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணும்போது சரியாக தொடங்கும். இந்த விஷயங்கள் எப்படி தெரிய வரும் நமக்கு வந்து என்னுடைய அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் என்னுடைய குரு மகாகுரு நண்பன் டாக்டர் ராஜேஷ் ஐயா மூலமாக நிறைய விஷயங்கள் முதலில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை முத்திரைகள்னா அவங்க இப்படிலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நிறையா சொல்லி கொடுத்துச்சு. அப்புறம் உடலில் வரும்போது தொடர்ந்து இதில் இருக்க ஏகப்பட்ட விரல்கள் அப்படியே அந்தந்த நேரத்துக்கு அந்த மாதிரி இயங்கி சொல்லிக் கொடுக்கும். நீங்களும் இது மாதிரி பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே இது மாதிரி சொல்லிக் கொடுக்க தன்மை வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து விளக்கமாக சொல்கிறதுக்காக வந்துக்கிறேன். கொஞ்சம் வேகமாக சொல்ல நினச்சிக்க வேண்டாம், நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க போயிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படி இந்த வித்தைகளும் செய்யக்கூடிய அந்த முத்திரைகளில் மறுபடியும் நம்ம ஒரு பூதங்களை பார்க்கணும். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருப்பு பூதம் சொல்லிக்கிறாங்க. ஆளுமை தன்மை கொண்ட நெருப்பு பூத சக்தி. அதனால தான் இது வெற்றி முத்திரைன்னு சொல்லுவோம். வச்சோம்னா வெற்றி முத்திரை. ஏன்னா நம்ம உடம்புல
சூடான இயக்கம் இருந்து கொண்டிருந்தால் மட்டுமே நாம் எதையும் சாதிக்க முடியும், இயங்க முடியும். அதற்கு உபயோகப்படக்கூடியது இந்த வெற்றி முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நெருப்பு பூதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து காற்று பூதம்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அவன் தான் சரியில்லை இவன் தான் சரியில்லை கை நீட்டி காமிச்சிட்டே இருப்போம். அப்படி கை நீட்டி காமிச்சிட்டே இருக்கும்போது அந்த ஆள்காட்டி விரலை வச்சு காமிக்கக்கூடிய இது வந்து காற்று பூதம் அப்படிங்கிறது எங்குது. நம்ம உள்ளுக்குள்ள போய் எல்லா விதமான இயக்கத்தையும் சரிப்படுத்தி நம்ம வாழ்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தோம்னா காற்று இல்லைன்னா முடியவே முடியாது. இந்த காற்றை வந்து என்னோட காற்று உன்னோட காற்று தனித்தனி பிரிச்சுலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால தான் இது சொல்லப்படுன்னு சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு வேலை காமிச்சின்னா 3 வேலை ஒன்று காமிக்குமாங்க. அப்படி நமக்குள்ளேயும் இருக்கிறதா தான் பிறகுகிட்ட இருக்கிறதா தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது காற்று பூதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆகாய பூதம். இந்த ஆகாய பூதங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்பி நம்மளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய. அதனால இது வந்து நிறைய இடத்துல வெற்றிடம் வந்து வேணும். வெற்றிடம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அது பெரிய பெரிய விரலை வச்சு அந்த விழுப்புல சக்தி வந்து இயங்குற மாதிரி இறைவன் படைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மண்பூதம், சுண்டு விரல். அதனால தான் மோதிரத்தை வந்து நம்ம வந்து இந்த மோதிர விரலை விட்டு போடுவோம், இது மோதிரம் சொல்லுவோம். ஏன்னா இந்த தங்கம் எல்லாமே வந்து மனிதர்கள் உற்பத்தி ஆகக்கூடியது. அதை நம்ம மோதிர விரலை போட்டால் நல்லது. வேறு எந்த விரலில் போட்டாலுமே அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. மோதிர விரலை மட்டும்தான் போடணும். மண்ணுக்கு மண் சேரும்போது இனத்தோடு இனம் சேருங்கிற மாதிரி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோக இந்த பூதத்தை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சக்தி கொண்டது. அப்போ நீங்கள் இந்த விரலில் நீங்கள் மோதிரத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் மூலமாகவும் வர்மா மூலமாகவும் இந்த விரலில் நீங்கள் மோதிரத்தை போடும்போது எப்போதுமே உடலில் ஒரு சூடான இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இயங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் மோதிரம் போடுறது அப்படிங்கிறது இந்த விரலை மட்டும் தான் போடணும். ஸோ இது வந்து மண் பூதம். அதுக்கப்புறம் இது வந்து நீர் தத்துவத்தை கொடுக்கக்கூடிய நீர் பூதம். உடம்புல 70% நீர் இருந்தாலுமே அந்த நீரை வந்து அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா நமக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் அதை அளவாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதை சீராக வச்சுக்கணும். அது இந்த பூதத்தோட எல்லாம் இணைஞ்சு செயல்படுங்கிறதுக்காக தான் சுண்டுவல் தத்துவத்தில் இறைவன் என்ன பண்ணாங்கன்னா அந்த நீர் பூதத்தை வச்சு நமக்கு இயக்கத்தை வந்து கொடுத்தாரு. இப்படி 5 பூதங்களையும் 5 விரல்களையும் வச்சு இறைவன் நம்மளை இங்கே வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அப்படிங்கும்போது இது வந்து மணிப்பூர சக்கரம், நம்மளுடைய தொப்புள் சக்கரத்தோடு இணைப்பட்டது கட்டை விரல். அந்த மணிப்பூர சக்கரங்கிறது ஒரு சூடினை கிளப்பி உடம்பு முழுக்க இயக்கத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதனால தான் அடி வயிற்று சூடு, மேல் வயிற்று சூடெல்லாம் வந்துட்டு பயங்கர வலி தாங்க முடியாத தவிப்போம் இல்லையா? அப்போது அந்த இது மணிப்பூர சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனகதா சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது. இது வந்து அனகதா சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது. அனகதா சக்கரம் நெஞ்சு சக்கரம். சரிங்களா? அப்போது இதயம், நுரையீரல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காற்று இருந்தால் தான் எங்கிட்டு போகும். நுரையீரல் மூலமாக ரத்தம் சுத்தப்படுத்தி போகும்போது ஒவ்வொரு சொட்லையும் வந்து ஆக்சிஜன் கலந்து போகும்போது நம்ம இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். வந்து இதே சம்மந்தப்பட்ட அனகதா சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது. இந்த விரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிக்தி சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த விசிக்தி பகுதி பார்த்திங்கன்னா வெற்றிடமாக இருக்கும். உணவு குழாய்க்கு போகிறதும் சுவாச குழாய்க்கு போகிறதும் ஒரே பாதையில் தான் இருக்கும். ஆனால் அந்த வந்து வெற்றிடமாக இருக்கும். அதனால் இது விசிக்தி சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டு இயங்கக்கூடியது. அதன் பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மூலாதாரத்தோடு சம்மந்தப்பட்டது. நாம் இருக்கக்கூடிய ஆதாரமாகிய மூலாதாரத்தோடு சம்மந்தப்பட்டது. இது வந்து நமக்கு சுவாதிஷ்டானம் சம்மந்தப்பட்டது. இந்த மூலாதார சக்தி வந்து உங்களுக்கு சரியாக உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது, பயம் இருக்கும். நம்ம வந்து சரியாக வாழணுமா வாழ மாட்டோமா, நமக்கு இது கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற பயம் இருக்கும். யாருக்கெல்லாம் மூளை பிரச்சனை இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, யூட்ரஸ் பிரச்சனை, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்குது, அப்புறம் ஹெரனியா பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மூலாதாரம் வந்து அங்கே கெட்டு போயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த பயம் வந்து இருக்கும். அப்போ இந்த மூலாதாரம் கெட்டு போனவங்க எல்லாருமே டக்குன்னு நிறைய பேர் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம வந்து இயற்கையான முறையில் எப்படியாவது சக்தி எடுத்துக்க பார்த்தோம்னா மூலாதாரத்தை பலப்படுத்தி விட்டால் அங்கே வரக்கூடிய நோய்ங்கிறது சரியாயிடும். அப்போது உங்களுடைய மூலாதாரம் சரியாக இருந்தால் நீங்கள் தன்னம்பிக்கை உடைய மனிதராக வாழ முடியும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல மோதிரம் போடும்போது ஒரு கம்பீரமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்க மோதிரம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இந்த மூலாதாரத்தை பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த சுண்டு வந்து சுவாதிஷ்டானம் சம்மந்தப்பட்டது. இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை இது பண்ணக்கூடியது. நம்மளுடைய விந்து சக்தியிலிருந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெறக்கூடிய தன்மை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து நீர்ங்கிறது சரியாக இருக்கும். அதனால் கர்ப்பப்பையில் இருக்கும்போது நம்ம வந்து நீருக்குள்ளே தான் இருப்போம். அந்த நீருக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே வந்து சுவாசிக்க தொடங்குவோம். அப்படி வாழக்கூடிய தன்மையை கொடுத்து இயங்கக்கூடிய தத்துவத்துக்கு இந்த 5 பூதமும் 5 விரல்களில் கட்டமைப்பு கொண்டு இருக்குது. சரிங்களா? இது போக உங்களுக்கு கிரகத்தோட அமைப்பையும் வந்து விரலுக்குள்ள வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து இது வந்து கர்மாவை அளிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சனி விரல் இது. சரிங்களா? இது வந்து சூரியனுடைய விரல். இந்த நடுவரில் வந்து சனியோட விரல், இது வந்து சூரியனோட விரல். இதில் வந்து சுண்டு விரல் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் புதன் ரெண்டுமே இருக்கும். சந்திரனில் மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது, மன எண்ணத்தோடு செய்யக்கூடியது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சுண்டு விரலுங்கிறது அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு புதன், தோல் சார்ந்த விஷயத்தை கொண்டு வருது. அப்போது தோலில் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் நீரை வந்து சமப்படுத்தினீங்கன்னா தோல் வறண்டு போச்சு, நீரை சமப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வறட்சி இல்லாமல் நீங்கள் நலமாக வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்போ புதனுடைய தன்மை சீர்படுத்தாலும் கிடைக்கும் இல்லையா? அப்போ புதனும் சந்திரனும் கொண்ட விரல் சுண்டு விரல், சூரியனை கொண்ட விரல் வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரல், சனியை கொண்ட விரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவிரல். அதுபோக இந்த விரல் இருக்கிற ஆள்காட்டி விரல் இது வந்து செவ்வாயும் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் குருவையும் குறிப்பிடக்கூடியது. ஒரு குரு நீ நல்லவப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வரலாறு நீட்டுவோம் நம்ம. அப்போ இது குரு சுட்டி காமிக்கக்கூடியது குரு. எழுதி போனதோ இல்லை பார்த்து படிச்சிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆசிரியர்கள். அப்போ வந்து குரு. அதே மாதிரி நீ ஒழுக்கமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் செய்யக்கூடியது செவ்வாய் ஆதிக்கம். அந்த இந்த விரல். சரிங்களா? இது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்டது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்டது கட்டவிரல். நம்ம வந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் நம்ம எப்படி இருப்போம், அது செல்வாக்காக கம்பீரமாக பலவிதமான வெற்றி அடைஞ்சால் நினைப்போம். எந்த வெற்றி அடைஞ்சாலும் அதில் நமக்கு பணம் பேரு புகழ் கிடைச்சா மட்டும்தான் அது ஒரு திருப்தியே இருக்கும் நிறைய பேருக்கு. ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு அது தேவையில்லை, மற்றவங்களுக்கு தான் திருப்தி வேணும்னா நம்ம வெற்றி அடையணும். அந்த வெற்றியை வந்து குறிப்பிடக்கூடியது சுக்கிரன். அதனால தான் இங்கே வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்டது. அப்போது 7 கோள்களை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய விஷயம், 5 பூதங்களை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய விஷயம், 5 ஆதார சக்கரங்களை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குதுன்னா, நம்மளுடைய பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய 10 விரல்கள் இருக்குது. அந்த 10 விரலையும் நமக்கு மூலதனமாக செயல்படக்கூடியது. அப்போது பரத முத்திரைகள் மூலமாக என்ன பண்ணலாம், பிறரிடம் பேசலாம். பரதம் நாட்டியம் ஆடும்போது அந்த முத்திரை செய்வது மூலமாக பிறரிடம் நம்ம வந்து பேச முடியும். அதே மாதிரி யோக முத்திரைகள் மூலமாக நம்மிடம் நாமே பேசிக்க முடியும். ஒவ்வொரு முத்திரை நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்குள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து உணர்ந்து பண்ண முடியும். ஆன்மீக முத்திரை மூலமாக செய்யும்போது அது ஆன்மீக முத்திரை பார்க்குறப்போ நீங்கள் வந்து இறைவனோட ஆன்மீகோட பேச முடியும். இப்போ அந்த ஆன்மீக முத்திரைனா என்ன, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது தொடர்ந்து நீங்கள் தியானத்தை செஞ்சு இந்த முத்திரைகளை பிடிச்சிட்டு வர இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதுக்கு தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கோயில்கள் எல்லாம் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முத்திரையை வடிவமைச்சு வச்சாங்க. நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது என் நண்பர் டாக்டர் ராஜேஸ்வர் சொன்னால், ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது நீ முன்னாடி இருக்கிற விக்கிரகத்தை பார்த்துட்டு போ. அந்த விக்கிரகம் வந்து என்ன முத்திரை வைத்திருக்கிறதோ அந்த முத்திரை தான் அந்த கோயிலுக்குள்ள சக்தி அப்படின்னாரு. நம்ம இப்போ என்ன நாஸ்திகங்கிற பேரில் நிறைய பேருமோ அதுக்கப்புறம் மதத்தை வச்சுமே கோயிலெலாம் இடிக்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து ஆதி காலத்தில் எந்த கோயிலும் கிடையாது, எந்த தெய்வம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் தான் பெற்ற இன்பத்தை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தது தான் கோயில்கள். சரிங்களா? ஒரு பக்கம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா போர்க்காலத்திலையும் வெள்ள காலத்திலையும் மக்களை பாதுகாக்கிறத உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம். அதுபோக போர் சமயத்தில் பதுங்கி மற்றவங்ககிட்ட காப்பாற்றிக்கிட்டு வாழ வைக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆன்மீக சம்மந்தப்பட்டதை கொடுத்துருக்குறாங்க. அதில் தான் நிர்வாணமாக இருக்க சிலைகளை நிறுத்தோம்னா, நீ உன் மனதில் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் போனதுக்காக தான் நிர்வாணமாக சிலைகள் வடிவமைக்கப்படுது. அது ஆபாச காட்சியில் பார்க்கறதுக்காக வடிவமைக்கப்படல. நீ அதுபோல் என்ன பண்ணுவோம், மனசில் சுத்த தூய்மையோடு போனேன். ஏன்னா அந்த ஆதி காலத்தில் நிர்வாண சிலை உருவாக்குற போது அந்த உருவாக்கின கலாச்சாரம் அதிகமாக இல்லை. அப்படி ஆடை கலாச்சாரம் இல்லாத சமயத்தில் அங்கே உருவாக்கி வைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்களில் விழித்திருக்கிறவங்க உன்னுடைய உள்நிலை வந்து எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சிலைகளாக இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் வந்து போகிறப்போ முத்திரைகளை கொண்ட சிலைகள் மேலே போய் பாருங்கள். ஒரு கோயிலையுமே ஏதாவது கோயிலில் இப்படி வச்சுருந்ததுன்னா அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாயு பூதத்தையும் நெருப்பு பூதத்தையும் கொண்டு உங்களுக்குள்ள மீதி 3 பூதத்தையும் சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்தக்கூடிய கோயில் நடத்தும். அப்போது நேரடியாக விரல் தொற்றுக்காமல் லைட்டாக விரிச்சிருக்கும். சரிங்களா? அப்படி இப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த முத்திரையோட இணைவு இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்மீக முத்திரை நடத்தும். அதாவது தொட்டும் தொடாமலும் இந்த வெற்றிடத்தின் மூலமாக சக்தியை பரவக்கூடிய தன்மையை கொண்டது. அப்போது நார்மலாக முத்திரை பிடிச்சோன்னா இப்படி பிடிச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லாமல் விரல் லைட்டாக மடங்கிருக்க வச்சா நீங்கள் எந்தெந்த பூதம் எவ்வளோ தூரத்துக்கு அங்கே வந்து அதிகமாக இருக்குது குறைவாக அனுபவிச்சுக்கலாம். அந்த சக்தி தான் அங்கே இருக்குது. அது சார்ந்த விஷயத்தை கொண்டதாகத்தான் அந்த கோயிலை முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்கிறது தான் முன்னாடியே குறிப்பாக வச்சுருக்காங்க. ஏன் முன்னாடி குறிப்பாக வைக்கிறாங்க, நீ உள்ளே போகும்போதே அந்த தன்மையில் நீ உள்ளே போன அப்படின்னா உனக்கு தேவையான விஷயம் வந்து கிடைக்கும். அதுதான் வரம் சொல்லுவோம். அப்போது ஒரு வாயு பூதம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் நம்ம நெருப்பு பூதம் சம்மந்தமாக கேட்டோம்னா முழுமையாக கிடைக்காது. அப்போ அந்த வாயு பூத தன்மையானது தான் கிடைக்கும். சரிங்களா? சிவன் கோயிலில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சின்முத்திரை சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கும். அதிகமாக நெருப்பு பூதமும் அதுக்கப்புறம் காற்று பூதம் இணைந்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயிலில் போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ஆன்மீக சக்தியை அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே செல்வத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, சிவங்கிட்ட போகும்போது பொருளை கேட்காத அருளை கையில் அப்படிம்பாங்க. இப்படி எங்கே வேணாலும் போய் பாருங்கள். இனிமேல் முத்திரைகளை பாருங்கள். ஏன்னா அந்த தெய்வத்தை பற்றி முத்திரை சொல்ல போனால் பெருசாக போகும். நிறையா அதை பற்றி அடுத்தடுத்து வந்து பேசுவோம். ஸோ இறைவனோடு பேசுவதற்கு உதவுவது எது? ஆன்மீக முத்திரைகள். சரிங்களா? இனிமேல் கோயிலில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் முன்னாடி என்ன விக்கிரகம் இருக்குது அதுக்கு துவாரபால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த துவாரபால் பார்க்கும்போது 2 பக்கம் 2 தெய்வம் இருக்கும். அதில் எந்த துவாரபால் எந்த முத்திரை பிடிச்சிருக்காங்க, அவங்க கையில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாத முத்திரை. இப்படி வச்சுருந்தா அபய முத்திரை. சரிங்களா? அப்போது நீ வந்து ஒரு வரத்தை வாங்கிட்டு அந்த வரத்தை வீணாக்காமல் பாதுகாத்துக்க அப்படிங்கிற வச்சுருக்குது. இதெல்லாம் நண்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அதனால் இந்த முத்திரை வைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வரமும் கொடுத்து உங்களுக்கு கூடிய நல்ல தன்மையும் காப்பாற்றுறதுக்கான விஷயத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்டதை செய்யக்கூடிய தான் இது. அப்போது நீங்கள் இப்படி வச்சு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அதே விதமான சக்தி வந்து உங்களுக்குள்ளே வேலை செய்ய தொடங்கும். அதனால தான் சொன்னேன், அன்றைக்கி இப்படி வச்சு உட்காந்திங்கன்னா ஆசீர்வாத முத்திரைன்னு சொல்லும்போது
யாரெல்லாம் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், நீங்கள் உங்களுக்கு நீங்களே வழங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வழங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சாமி உட்கார மாதிரி உட்காந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கான சக்தி ஏற்பாட்டை நீங்கள் வந்து பெற்றுக்க முடியும். அதனால் விக்கிரகங்களை பார்த்து நீங்கள் வந்து முத்திரை விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இந்த முத்திரை விஷயம் தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு முறையும் நான் பிரபஞ்சத்துக்கு வணக்கம் சொல்லி நம்ம அதோட அருளை கேட்டு கேட்டு செய்யும்போது தான் அது அபரிதமாக வேலை செய்யும். அதுக்கு தான் இந்த ஆத்ம அஞ்சலி முத்திரை, இந்த அஞ்சலி முத்திரைன்னு சொல்ல ஆத்ம அஞ்சலி முத்திரை. அதனால தான் அனுமன் வந்து எப்பயுமே இப்படியே இந்த முத்திரையை வச்சிருப்பாரு. இந்த முத்திரையை ஒன்றை வச்சுட்டு அப்படி இருக்கும்போது பணிவிலும் பணிவு, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பணிவோடு இருக்கிறையோ அந்த அளவுக்கு உயர முடியும் அப்படிங்கிறது. நண்பன் சொல்லும்போது சொல்லுவான், நீ எவ்வளவுக்கு எவ்வளோ நீ வந்து உயர்நிலைக்கு போறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ பணிவோடு இருந்த அப்படின்னா அந்த பணிவு தான் அவனை உயர்த்தும். நீ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டம் போட்டேன்னா முடியாதுடா அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? அப்பேற்பட்ட மகாயோகிய நண்பன், அந்த நண்பன் சொன்ன மாதிரி சொல்கிறேன். இந்த ஆத்ம ஜென்மத்திலே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணிவிலும் பணிவு அதை தான் அனுபவிச்சிருக்காரு. அப்போ அடிக்கடி நீங்கள் எல்லாருக்கும் நம்ம கை கொடுக்க கலாச்சாரத்துக்கு மாறி இருக்கோம். அப்படி மாறாமல் யாரை பார்த்தாலும் இப்படி வணங்கி வணங்கி வரவேற்க என்ன கிடைக்கும், நமக்கான பிரபஞ்சத்தில் அதிகமாக கிடைக்க தொடங்கும். ஏன் இங்கே வச்சு வணங்குறோம் அப்படின்னா, இப்படி வச்சு நம்ம கும்பிடாம இப்படி வச்சு கும்பிடாம இப்படி வணங்குறோம் அப்படின்னா, இந்த அனகதா சக்கரம், அதாவது இதய சக்கரம், அந்த இதய சக்கரங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு நன்றாக இயங்குகிறதோ அதை பொறுத்து உடம்பு முழுக்க சக்தி பரவும். காரணம் என்ன, முதல் நம்ம பிறக்கும்போது உருவானது இதயம் மட்டும்தான். இதய துடிப்பு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து கை காலெலாம் வந்து உருவாகும்போது பார்த்துட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது முதல் உருவான அந்த இதய சக்கரத்துடைய சக்தி நிலைப்பாடு நம்ம கொடுக்கும்போது, அந்த ஆதியை கொடுக்கும்போது மீதி இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நலமாக இருக்கும். அதனால தான் இந்த முத்திரை வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். நான்லாம் கோயிலுக்கு போனால் இப்படி கை வச்சுட்டே சுற்றி வருவேன். வெளியே இருந்தால் கூட நம்ம வெக்கப்படலாம், ஆனால் கோயிலுக்கு போகும்போது வெக்கப்படுவாங்க. அங்கே போகிறதே வந்து சாமி கொடுக்குங்க. அப்போ நம்ம இப்படி சுற்றிட்டு கும்பிடும்போது எல்லாம் பார்த்தா என்ன பார்க்காட்டினா என்ன, நிறைய கம்பீரம் நடந்து போகிறது சந்தோஷமாக நினச்சிக்குவாங்க. அப்படி போகிறத வாக்கிங் போகிற இல்லை, அங்கே வந்து அருளை வாங்க முடியும். அந்த இடத்துல போய் என்ன பண்ணலாம், இப்படி கையில் வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி வரும்போது நமக்கு ஒரு பக்கம் தெய்வர்களும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய லேண்டோட ஆக்டிவேஷன் ரெண்டும் சேர்ந்து நடக்கும். சரிங்களா? அதை வந்து பயன்படுத்தலாம். அதுபோல் சங்கல்பம், கல்யாணத்தில் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைகளை வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுங்களோ அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் முறைப்படுத்தி செய்யணும்னா முழுமையாக வந்து இப்படி வைக்கிறது சங்கல்பம். இந்த சங்கல்ப முத்திரையை நீங்கள் டெய்லியும் இப்படி வச்சு இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு வெளியே வானத்தை போய் பார்த்தோ இல்லை உள்ளே உட்காந்துக்கிட்டோ உங்களுக்கு தேவை விஷயத்தை நினச்சி நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், உங்களுக்கு பலத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வணக்க முத்திரையும், அதாவது அஞ்சலி முத்திரை என்று சொல்லக்கூடிய அஞ்சலி முத்திரையும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சங்கல்ப முத்திரையும். இதை தினந்தோறும் நீங்கள் ஒரு வேலையாவது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து கிடைக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வளோ கொடுக்குன்னே தெரியாது. இந்த முத்திரை மருத்துவம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய மாற்றம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தில் தேடி வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த அஞ்சலி முத்திரைக்கும் இந்த சங்கல்ப முத்திரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஒரு முத்திரையை செய்யும்போது குறைஞ்சது 48 நாள், அதிகபட்சம் 90 நாள் நீங்கள் வந்து கடைபிடிக்க மட்டும்தான் அதனுடைய பலன் வந்து உள்ளே வந்து வேலை செய்யும். ஏன் அப்படி அவ்வளோ நாள் தேவைப்படுது அப்படிங்கும்போது, நமக்குள்ள பஞ்சபூத அமைப்பு வந்து ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட காலத்தோடு தான் செயல்படும். இன்னும் கம்மியாக சொல்கிற மாதிரி தான் 7 நாள், அதுக்கப்புறம் 11 நாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21 நாள். சரிங்களா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படி வரும்போது ஒரு முத்திரையை, சில முத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் செஞ்சால் போதும், சில முத்திரைகள் வந்து 15 நிமிஷம் செஞ்சால் போதும், சில முத்திரைகள் 40 நிமிஷம் செஞ்சால் போதும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்ய தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உடம்பு சூடானவங்களாக இருக்கிறீங்க, அப்போ நெருப்பு தத்துவத்தோட முத்திரையை நீங்கள் பிடிச்சி ஆகணும் அப்படிங்கும்போது சூழ்நிலை வந்து வருது அப்படின்னா வியாதி இருந்தால் செய்யலாம். அதை வந்து தொடர்ந்து உட்காந்து செய்ய முடியாது, 15 நிமிஷம் பிரித்து செய்யலாம். இதே வந்து உங்கள் சூடான உடம்பு இருக்குது, அப்போ நீங்கள் வந்து அந்த முத்திரையை ரெகுலராக செஞ்சு ஆரோக்கியம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களே, அந்த நேரத்தில் 5 நிமிஷம் செஞ்சால் போதும். ஏன்னா அதிகம் செஞ்சோன்னா உடம்பு இன்னும் அதிகமாக சூடாகி பிரச்சனை வந்து வந்துடும். அப்போ எந்த முத்திரைக்கு எவ்வளோ அளவுங்கும் போது நார்மலாக எல்லா முத்திரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்தில் 5 நிமிஷம் செய்யணுமா 20 நிமிஷம் செய்யணுமா அப்படின்னு பார்த்துக்கணும். நோய் இருந்தால் 40 நிமிஷம், இல்லைன்னா 40 நிமிஷம் செய்யணும் அவசியம் இல்லை. இப்போது ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குது, கண்ணு கீழே கருவலை வந்துட்டே இருக்குது, நைட்லாம் தூங்காமல் தான் வர கருவலை வந்து வேறு. சரிங்களா? அப்படி இல்லாமல் வந்து உடம்புல வியாதி இருந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, எலும்புகளில் பிரச்சனை இருக்குது, உடம்புல ரத்த சோகை வந்த மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, பிராணசக்தி நல்லா இல்லை, அப்படின்னு இத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு ஒரே ஒரு முத்திரையாக அந்த பிராண முத்திரை மட்டும் போதும். இந்த பிராண முத்திரையை தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே வராங்கன்னா, அப்படி செஞ்சுட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 48 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஒரு தேஜஸ் வந்ததுன்னு தெரியும். இந்த கருவலத்தோட தன்மை வந்து குறையும், கண் பார்வை சீராக இருக்கும், அதுபோல் யூரின் பிரச்சனை கம்மியாகும், கர்ப்பப்பை பிரச்சனை கம்மியாகும், மாதவிடாயில் வந்து யாருக்கு பீரியட்ஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா தொடர்ந்து இந்த முறை செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் தன்மை வந்து சமநிலைப்படுத்தப்படும்.
அப்போ தொடர்ந்து செய்யணும். அப்போ தொடர்ந்து செய்யும்போது இந்த முத்திரையை பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா? அதில் காலை நேரத்தில் செய்யும்போது முத்திரையோட தன்மை பயங்கரமாக சூப்பராக இருக்கும். மாலை நேரத்தில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். உணவு அருந்தின உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா முத்திரையை நம்ம பிடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் முத்திரை பிடிக்கணும். உணவுக்கு முன்னாடி தாராளமாக முத்திரை வந்து பிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த விரல் தானே பிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த விரல்களை பிடிக்கும்போது நீங்கள் முத்திரை பிடிச்சி பழகினீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு விரலை கொண்டு போனாலே உங்களுக்குள்ள அந்த ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரியும். அப்போது இந்த அளவுக்கு இங்கே வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யும்? காரணம் என்னென்னா நம்ம சுஜோக் முறையில் என்ன பண்ணுவோம், உடம்புல எந்த உறுப்பு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம இது வந்து கரஸ்பாண்டட் ஏரியான்னு சொல்லுவோம். அப்படி கரஸ்பாண்டட் ஏரியான்னு சொல்லும்போது அந்த கரஸ்பாண்டட் ஏரியாவில் ஒரு இலையை இங்கே கட்டினாலோ ஒரு விதையை இங்கே வச்சாலோ ஒரு கலரை இங்கே அடித்தாலோ ஒரு ஊசி இங்கே போட்டாலோ எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இந்த கரஸ்பாண்டட் நீங்கள் முத்திரை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த உறுப்புகளை போய் வேலை செய்யும். அப்போ வயிறு முழுக்க நீங்கள் உணவு இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த முத்திரையை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணலாம், பிரச்சனை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது எந்த நேரத்தில் சாப்பிடும்போது என்ன முத்திரை பிடிக்கணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன முத்திரை பிடிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நாம் தான் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த நேரத்துலையும் பிடிக்கக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் முத்திரை தான். உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகும் சாப்பிடும்போதும் சரி சாப்பிட்டதுக்கப்புறம் சரி எல்லா நேரத்துலையும் இந்த வாய் முத்திரையை பிடிச்சிக்கலாம். இது ஒன்றும் கெடுதல் பண்ணாது. ஆள்காட்டி வரல உள்ளே வச்சு கட்டு வரல மேலே வச்சுக்கிறது. அப்போது எந்த நேரத்தில் பிடிக்கக்கூடியது. எப்படி நம்ம வந்து வஜ்ராசனத்தில் எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம், சுகாசனத்தில் எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம். இந்த 2 ஆசனங்கள் எப்போ வேணாலும் உட்காந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. மீதி ஆசனம்னா நம்ம அந்த மாதிரி உட்கார முடியாது. ஆசனங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் முத்திரையில் இந்த வாய் முத்திரையை நீங்கள் எப்போ வேணாலும் பிடிக்கலாம், எமர்ஜென்சி ஆகிக்கலாம் எப்போ வேணாலும். ஸோ இது வந்து பிரச்சனை வந்து பண்ணாது. அதே மாதிரி இந்த முத்திரையும் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம், இதுக்கும் பிரச்சனை ஒன்றும் என்ன இல்லை, கட்டுப்பாடு கிடையாது. இந்த முத்திரையும் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம், இதுக்கும் கட்டுப்பாடு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஆதி முத்திரைக்கும் நமக்கு கட்டுப்பாடு கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பிறவிலேருந்து குழந்தையிலேருந்து பார்க்கும்போது இந்த ஆதி முத்திரை தான் ஃபஸ்ட்டு வைப்போம். நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கை சும்மாவே முடி வச்சுருப்பாங்க. நீங்கள் பிறந்த குழந்தைகளை நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட முத்திரையை விரல்களால் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது நான் முத்திரை உபதேசம்னே சொல்லுவேன். இப்போ சொன்னது வந்து ஒரு உபதேசம் மாதிரி. அதில் பதி பசுங்கிற உபதேசத்தை வந்து கேட்குறதுக்காகவே முன்னெல்லாம் சித்தர்கிட்ட இவங்கெலாம் ரொம்ப நாள் காத்திருப்பாங்க. பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தத்துவமான உபதேசத்தை கேட்குறதுக்காகவே அதை கேட்டு அதை பின்பற்றுவதற்கு அவன் தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த கலிகாலத்தில் மட்டும் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா இப்போ என் மூலமாகவும் மற்றவங்க மூலமாகவும் ஈஸியாக வந்து மக்கள் கொண்டே சேர்க்கிறாரு. ஏன் அப்படி சேர்க்குறாருன்னா கலிகாலத்தில் மக்கள் அதிகமாக துன்பப்படுவாங்களாமா. அப்போது இறை சார்ந்த சிந்தனைகள் அவருக்குள்ளே போயாவது அவங்களை காப்பாற்ற வேண்டியதுக்காக தான் கலிகாலத்தில் தெய்வமும் இறைவனும் கூடயே இருப்பாங்களாமா. ஆனால் இப்போ இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துவாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. இதெல்லாம் வேலை செய்யாது, அறிவியல் தான் ரொம்ப முக்கியமானது, அறிவியலை கண்டுபிடித்தவன் மனிதன், அந்த அறிவியல் ரொம்ப முக்கியமானது, மூட நம்பிக்கை எது நம்பிக்கை எது என்பதை பிடித்து பார்த்து உதவி செய்யக்கூடியது அறிவியல். ஆனால் உணர்வு சம்பந்தப்பட்ட நம்ம உடலுக்குள் செய்யக்கூடியதை செயல்படுத்திக்க தேவையானதுன்னா ஆன்மீகம். அந்த ஆன்மாவோடு பயணிக்கூடியதான் ஆன்மீகம். இந்த ஆன்மாவை நாம் வந்து பயணிக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ண முடியாது, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் அறிவியலில் கண்டுபிடிக்க முடியாது, அது உணர்ந்து தான் பார்க்க முடியும். அப்படி உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்திற்கு உபயோகப்படக்கூடியது அப்படிங்கிறது முத்திரை. அதில் விரல் மூலமாகவே இந்த பதி பசு தத்துவத்தை இணைக்கும் தத்துவத்தை வந்து என்ன பண்ணாங்க, சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பதி பசுங்கிறது ஆத்மாவும் இறைவனும் இணைந்து நம் வாழ்கின்ற போது செய்யக்கூடிய கர்மா, பிறப்பதற்கு முன்பு செய்யக்கூடிய கர்மா, இனிமேல் எந்த கர்மாவும் செய்யாமல் இருக்கான தத்துவத்தை நம்ம என்ன பண்ணாங்க, விரல் மூலமாக கொண்டு வந்து அதை செஞ்சு நம்ம கர்மங்களை நீக்கி அவங்க வந்து கவனமாக வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கு உபயோகப்படுறது தான் அந்த சின்முத்திரைங்கிறது. அதனால தான் சின்முத்திரை எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். சின்முத்திரையை பிடிச்சி நீ அமைதியாக உட்காந்தா அவனுக்கு ஞானம் கிடைக்கும், அறிவு தெளிவாகும், பெரிய பேரும்புகள் அடையலாம், எந்த விஷயத்தை எந்த வேலையை செய்யுறத ஒரு தெளிவான சிந்தனை திறன் அதிகமாகும். தொடர்ந்து குழந்தைங்க வந்து சின்முத்திரை பிடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து மூளைத்திறன் செயல்பாடு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தையும் இந்த சின்முத்திரையை வச்சே பண்ணுவாங்க. அதனால தான் எந்த தியானமாக இருந்தாலும் சின்முத்திரை பிடிச்சிக்குவோம் அப்படி எளிமையாக சொல்கிற காரணம் இதுதான். ஏன்னா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பதி. அதாவது பதி என்றால் பரமாத்மா, அதுபோக இறைவன், கட்டை விரல், நெருப்பு தத்துவம். ஏன்னா இறைவனை இப்போ நெருப்போடு தான் இருப்பார். அந்த மாதிரி நெருப்பு தத்துவம் கொண்டது பதி. இது வந்து பசு. பசுங்கிறது மூச்சு காற்று அதிகமாக கம்மியாக இருந்துச்சு இருப்போம், ஒரு மாதிரி சோர்வாக இருப்போம், இல்லை மந்தமாக இருக்கும் போது மூச்சை வேகமாக இழுத்து தூடுங்க அப்படின்னு சொல்லுவோம். வேகமாக இழுத்து விட்டோம்னா ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அப்படி தன்னை சுறுசுறுப்பாகவும் சோர்வாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் வந்து பாசம். சரிங்களா? ஸோ பசு மன்னிக்கணும், பசு. சரிங்களா? அப்போது இந்த பசுங்கிறது வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது. இது ரெண்டு இணையும் போது தான் உங்களுக்குள்ள அது வந்து இறைமாவும் இணைந்த ஒரு தத்துவம். அப்போ மீதி 3 விரலும் என்ன பண்ணுறோம், வெளியே வந்து அனுப்புகிறோம். அப்படி வெளியே அனுப்பும்போது இந்த 3 விரல் என்னென்னா பாசம். பாசத்தில் வந்து ஒன்று வந்து ஆணவம், அது இந்த விரல். இன்னொன்று வந்து மாயை, அது இந்த விரல். இன்னொன்று வந்து கண்மம்,
இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 தத்துவமும் எப்படி அப்படின்னா, ஆணவங்கிறது நான் தான் எல்லாத்துலேயும் பெரியவன், எனக்கு தெரிஞ்சவங்க உனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் எனக்கு போல தான் இருப்பேன். சில பேர் நான் சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன் அப்படின்லாம் குழந்தை இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்க சுறுசுறுப்பே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆணவ கர்மா ஜாஸ்தியாக இருக்கும். அது அவங்க தப்பு இல்லை. முன்னாடி பிறந்திருந்த ஆணவ கர்மாவே போகாது. நீங்கள் அடித்து சொன்னால் கூட நகராது, சத்தம் போட்டு சொன்னால் நகராது. அப்படி இடிச்ச புளி மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? நம்ம இறைவனை தான் வேண்டிக்கணும். தயவு செஞ்சு இப்படி பிடிச்சி வைப்பான்னு சொல்லி கெஞ்சிட்டு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் சீக்கிரம் என்ன பண்ணாது, அந்த ஆணவ கர்மா போகாது. அப்போ அந்த ஆணவ கர்மாவை நம்ம போக்குறதுக்கான வழி இருக்குது. அப்போ சீக்கிரமாக ஆணவ கர்மா போகிறதுக்கு இது இந்த வேலை வந்து நம்ம வந்து நீக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆணவம், மாயை. மாயை என்னென்னா, நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், இது வந்து என்னை விட்டு போகவே போகாது, நான் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிட்டேன், இந்த கம்பெனி வந்து அழிஞ்சே போகாது, நிறைய சுற்றி ஏற்றி வச்சுட்டேன், நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், மந்திரி ஆகிட்டேன், மந்திரி பதவியெல்லாம் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு அந்த மாயை நிற்போம். ஆனால் அந்த மாயைங்கிறது எப்போ வேணாலும் காணாமல் போயிடும். அந்த பதவி போச்சுனாலும் பணம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாயை வந்து நீக்க நம்மளால் முடியும். அதுபோல் கண்மம். இந்த கண்மங்கிறத மட்டும் நாம் நீக்கவே முடியாது. இது வந்து பல ஜென்மமாக நம் முன்னோர்கள் நம் மூலமாகவும் கலந்து நமக்குள்ளே புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கண்மங்கிறது. அந்த கண்மத்தை நீக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இறைவனுடைய அருள் இருந்து இறைவனே வந்தால் மட்டும்தான் நீக்க முடியும். அதுதான் இந்த கண்மம் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த பதிபசுவை பிடிச்சி ஆணவத்தையும் மாயையும் அழித்தால் இறைவன் ஓடி வந்து உங்கள் கண்மத்தை அழித்து காப்பார். அதுக்கு தான் இந்த பதிபசு தத்துவம் கொண்டு இந்த முத்திரை. இனிமேல் இந்த முத்திரையை பிடிக்கும் போதெல்லாம் நீங்கள் இறைவனோடு ஒன்றிணைந்திருக்கிறதா நினச்சி பிடிச்சி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும், அளப்பரியாட்டலாம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு வரையும் நீங்கள் தொடரும்போது ஒவ்வொரு வரையும் அதிகமாக இந்த கட்டோவில் போய் நிற்கும். அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு சக்திக்கும் இறைவன் என்ன பண்ணுறாரு, சக்தி கொடுத்து உங்களை காப்பாற்றுறாரு. அப்போது உடம்புல சரும வளர்ச்சி வந்து கம்மியாயிடுச்சு, உடம்பு வந்து வறட்சியாகி போச்சு அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த முத்திரையை பிடிக்கிறீங்கன்னா இறைவன் உங்களுக்காக வந்து ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாரு, உங்கள் உடம்பு சுத்தப்படுறதுக்காக வராருன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வரல் மூலமாக தான் பண்ண போகிறோம். இதில் மதம், ஜாதி, இனம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் கை உங்கள் விரலில் நீங்கள் வந்து பிடிக்க மாட்டேன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா தன்னைத்தானே கொச்சைப்படுறதுக்கு தான் அர்த்தம். தன் விரல்களே ஜாதி கொண்டு தான் அர்த்தம். அப்படி மட்டும் தயவு செஞ்சு யாரும் இருக்காங்க வேண்டுகோள். ஏன்னா இறைவன் எல்லோருக்கும் அவங்ககிட்ட உள்ளே தங்கியிருக்கிறான். அப்படி உள்ளே இருக்கிறத பார்க்கறதுக்கு முடியாமல் சமூக கட்டுப்பாட்டில் நிறைய மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கணும். அந்த மண்டைக்குள்ளே ஏற்றிலாம் விட்டுட்டோம்னா நாம் வந்து ஒரு தெய்வ நிலையோடு வாழ முடியும். ஏன்னா நம்ம தெய்வத்தோடு தான் இருக்கணும், இறைவனோடு தான் இருக்கணும், உணர்ந்து வாழக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து பயணம் பண்ணணும். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு விரலும் வந்து நீங்கள் தொடும்போது இறைவன் உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறான்னு அர்த்தம். அப்போ இறைவன் இல்லாமல் நீங்கள் விரலை தொடவே இல்லை. சரிங்களா? அப்போது இந்த விரல் வந்து போய் தொடரும்போது நெருப்பு போதுன்னு சொல்லப்படாது, நெருப்பும் இறைவன் தான். ஏன்னா அந்த பூமி கோலம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபஸ்ட்டு உருவாக தூசி பரலாம். வெறும் தூசி பரலாம் அந்த பிரதேசத்தில் இருந்துச்சு. அது ஒரு அழுத்தத்தினால் என்ன ஆச்சுன்னா ஒரு சுழற்சியாச்சு. இந்த சுழற்சியினால் வந்து அந்த அழுத்தம் சேர ஒரு பெரிய நெருப்பு கோலமாக உருவாயிடுச்சு. ஒரு தூசி பரலம் சேர்ந்து சுற்றி ஒரு பெரிய நெருப்பு கோலமாக உருவாச்சு. அந்த நெருப்பு கோலம் சுற்றி போனதில் வந்தது தான் இங்கே ஒரு பூமி. இது மாதிரி எத்தனையோ நெருப்பு கோலம், அதாவது சூரியன் போல எத்தனை நெருப்பு கோலம் இருக்கும், எத்தனையோ வந்து இந்த மாதிரி பூமி இருக்கலாம், நமக்கு தெரியல. அப்போ அது வந்து சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு சூரிய குடும்பம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ என்னுடைய விரல்கள் மூலமாக பிடிக்கும்போது எனக்குள் ஒரு ஆற்றல் வருகிறது அல்லவா, அதே போல் உங்களுடைய விரல்கள் மூலமாக ஒரு ஆற்றல் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆற்றல் வேலை செய்யும். இந்த முத்திரையை பிடிச்சா நீர் தத்துவம் வேலை செய்யும், ஸ்கின் பிரச்சனை சரியாகும். அதுபோக வந்து உடம்புல நீர் தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து அதிகப்படும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருந்தாலுமே இதே முத்திரையை பிடிக்கும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த நீருக்குள்ள பெருமாளை தரிசனம் கூட வாய்ப்போடு கிடைக்கும். இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? எப்படி சூரிய குடும்பம் பல இருக்கிறதோ அதுபோல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய தன்மையும் வேறு மாதிரி வரும். ஆனால் போய் சேர இடம் ஒன்று தான் இருக்கும். இப்போ காலையில் வந்து தியானம் வந்து எல்லோரும் ஒவ்வொரு தியானம் கொடுப்பாங்க. ஆனால் போய் சேர என்னது, அமைதி, இறைவன் தரிசனம் கூடியது. போகிற பாத தியான முறைகள் தான் வேறையே ஒழிய, ஆனால் போய் சேர இடம் ஒன்று தான். அப்போ உங்கள் வலு மூலமாக நீ பிடிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய தன்மைங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடியது. அதனால இந்த முத்திரை மருத்துவம் நமக்குள்ளேயே நம்ம மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை சயின்டிஃபிக்காக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து கையில் இல்லை. நீங்கள் உணர்ந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். வேணால் ஆராய்ச்சி யாராவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சி எடுத்து வச்சு நம்ம வந்து பின்னாடி சொல்லணும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 விரல்களையும் 5 புறங்கள் இருக்கிறது, 5 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது, 7 கோள்களை வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதோடு சேர்ந்து தெய்வ நிலைகள் இருக்குது. அப்போது ஒரு முத்திரை இயங்குவதற்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நிலையோடு சேர்ந்து ஆதார சக்கரங்களோடும் கிரக இணைவோடும் அதுபோக வந்து பஞ்சபூத இணைவோடும் உங்களுடைய முத்திரைகள் வந்து உங்கள் கைக்குள்ளே இயங்கிட்டு இருக்குது. அதோட தெய்வத்தோட தன்மையும் உங்கள் முத்திரைகள் வந்து இயங்கிட்டு இருக்குது. இது மூலமாக உங்கள் உடம்புல எந்த இடத்துல எந்த உறுப்பில் பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்துக்கு பாதிப்பினை சரி செய்யக்கூடிய வேலையை செய்யும். அதனால் இந்த முத்திரை வந்து ஒரு முத்திரை பிடிச்சோம்னா ஒரு முத்திரை ஒரு வேலையை மட்டும் தான் செய்யுமா? கிடையாது. ஒரு முத்திரை பல விஷயங்கள் செய்யும். அப்போ முத்திரைகளை பற்றி சொல்லிட்டு போக போயிட்டே இருக்கலாம்.
இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தைராய்டு பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குரல் வளத்தை அதிகப்படுத்ததாக இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் சீர்குடுத்ததாக இருக்கும். அதே முத்திரை அதே வேலையை செய்யும். ஏன்னா இங்கே தைராய்டில் பிரச்சனை இருந்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும். அப்போ இதை சரி பண்ணியாச்சுன்னா அங்கே சரியாயிடும். தைராய்டில் பிரச்சனை இருந்தால் உடம்புல வந்து ஒபிசிட்டி, அதாவது குண்டாக இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது இருக்கும். அப்போ இது சரி பண்ணியாச்சுன்னா அது சரியாயிடும். அப்போ தைராய்டில் பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு பிட்யூட்டில் வந்து பிரச்சனை இருந்தால் தான் தைராய்டில் வந்து பிரச்சனை வரும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கணும். இங்கே பார்த்து அதை செய்யணும் வந்து பிட்யூட்டி போயிடும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ பிட்யூட்டிக்காக நீங்கள் ஒரு முத்திரை செய்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா? அனகதற்காக ஒரு முத்திரை வேலை செய்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா? அப்படி நம் உடல் தகுதி பார்த்து நம்ம வந்து ஒவ்வொரு முத்திரையும் பிடிக்க அங்கு அற்புதமான அளப்பரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதான் இந்த முத்திரை மருத்துவம். அதனால் யாருக்கெல்லாம் தேவையோ தேவையில்லையோ நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முத்திரை பிடிச்சிட்டே இருப்போம். தூக்கத்தில் கூட சேர்ந்து பண்ணுவோம், கையில் ஒரு மாதிரி சுருக்கிலாம் வைப்போம், நம்ம கவனிக்க மாட்டோம், உணர்வுபூர்வமாக இருக்க மாட்டோம். நேரம் ஆயிடுச்சா? நேரம் நெருங்கி வந்துருச்சு ஐயா சொன்ன மாதிரி. அதனால் இந்த முத்திரைகள் என்ன பண்ணுங்கள், நல்லா தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வரும்போது இன்றைக்கி சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மறுபடியும் நம்ம வந்து மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒவ்வொரு செஷனாக வந்து போவோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த முதிரைகளில் டெய்லி நான் முதல் சொல்லிட்டு வரேன். அதுபோக இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களையும் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் விரிவாக பார்க்குறதுக்கு இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ விரிவாக பார்த்து ஏதாவது ஒரு வியாதிகள் எடுத்து வச்சுக்கிட்டு அது சம்மந்தமாக நம்ம பேசி அது சம்மந்தமாக சந்தேகம் கேள்வி பதிலாம் வைக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா சரிங்களா. இப்போதைக்கு நான் உங்களுக்கு இது வந்து எப்படி 5 பூதங்கள், 5 ஆதார சக்கரங்கள், அதுபோக 7 கோள்கள் கொண்டு இருக்கக்கூடியது, தெய்வ நிலை எப்படி இருக்கிறது, கோயில்களில் வந்து எப்படி முத்திரையை வந்து பிடிச்சிருப்பாங்க, எந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் என்ன வந்து வணங்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த முத்திரைங்கிறது. உட்காரக்கூடியது முத்திரை இருக்குது சரிங்களா. நம்ம எப்படி உட்காருது ஆசனங்களே ஒரு முத்திரை மாதிரி தான் சரிங்களா. ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு முத்திரை சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி முஸ்லீம் இஸ்லாமாக இருந்தாலும் தொழுகு பண்ணுவாங்க இல்லையா, அது முத்திரை தான் ஒவ்வொரு இது பண்ணும்போது. அதே மாதிரி கிறிஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சீலை இப்படி போட்டுறது இப்படி போட்டு எல்லாமே உங்களுக்கு முத்திரையுடைய இயக்கம் தான். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும் போயிட்டு வரது தான் முத்திரையுடைய இயக்கம். அதே மாதிரி இயேசு இருக்கார் இல்லையா, இயேசு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருப்பார், வேலை லைட்டாக வடிகட்டி வச்சிருப்பார். இந்த மாதிரி வச்சிங்கனாலே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சக்தி நிலைப்பாடு வந்து போகிற மாதிரி இருக்கும். சில 2 வேலை வச்சிருப்பார், ஒரு ரெண்டு வேலை வச்சிருப்பார். அந்த அளவுக்கு எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தில் எடுத்து நமக்குள்ளே வந்து முத்திரையை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதுகுத்தண்டில் உங்களுக்கு பின்னாடி முதுகுத்தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி நிலைப்பாடு பரவும். அதுலேயும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நேராக பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து சக்தி வந்து உள்ளே போகிறத நீங்கள் வந்து உணர முடியும். இப்படி விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய முத்திரைகள் எல்லாமே அவ்வளோ அளப்பரிய ஆற்றலை உள்ளுக்குள்ளே செய்யும். அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்ப்போம். அடுத்தடுத்த வகுப்புக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இறைவன் அருள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் இதை கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. குருவே நம, தந்தையே நம. இந்த அற்புதமான அளப்பரிய ஆற்றலை கொடுத்த என் தந்தைக்கும் என்னுடைய அற்புதமான நண்பன் டாக்டர் ராஜேஷ் ஐயா நண்பனுக்கும் நன்றி கூறி உதவி செய்கிறேன். நன்றி எனக்கு நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க ஐயா. அற்புதமான நிகழ்வு. முத்திரை என்பதை பற்றி ஒரு பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து முத்திரையை எப்படி செய்யறதுன்னா இதுக்கு இந்த முத்திரை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லி ஒரு முத்திரை வந்து ஐயாவோட அது மாதிரி தான் வகுப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முத்திரையோட பேசிக் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, எப்படி இருக்குது, நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு சாமியோட விக்கிரகங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள்ல அந்த இடத்துல நமக்கு என்ன பவர் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு அருமையான விளக்கம். அதை விட நம்ம கையில உள்ள அந்த பஞ்சபூதங்களோட இயக்கங்கள் தான் அந்த முத்திரையோட பயன்பாடுகள். நமக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா அமையுது, உடலை சார்ந்து நமக்கு சிறப்பா அமையுது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது ரிஷிகள் ஞானிகள் எல்லாருமே வந்து முத்திரையோட பயன்பாடுகள்ல தான் நிறைய யுகங்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா அது மாதிரி வாழ்ந்திருக்காரு. அது மாதிரி சித்தர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்திரையோட பயன்பாடுகள் வந்து உடலை வந்து அந்த அளவுக்கு உயிரோட்டமும் ஒரு திடகாத்திரமான ஒரு நிலையை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய வெளிப்பாடுகள் இருக்கு. அதுக்கு நிறைய புத்தகங்களும் இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரியான விளக்கங்கள் தான் இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிறப்பா ஒரு முத்திரையை பத்தியான ஒரு அற்புதமான விளக்கத்தோட விளக்கியிருக்காங்க. அந்த 5 விரல், அந்த 5 10 விரல்ல உள்ள அந்த கையில உள்ள விஷயங்கள் ஒண்ணும் நம்ம செய்யறது வந்து ஒரு முத்திரையை சார்ந்ததுதான் அப்படிங்கிற ஒரு பெரிய விளக்கம் கொடுத்து சிறப்பித்திருக்காங்க. அருமையான ஒரு நிகழ்வு. இந்த காலச்சக்கர நிகழ்வுக்கு ஒரு ஏற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். தினம் 2 முத்திரைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த முத்திரைகளுடைய விளக்கங்களை கொடுத்து இனி வரும் காலங்களில் 2 முத்திரைகளை கொடுக்க இன்று அந்த முத்திரைகளுடைய சிறப்பான பயன்பாடுகள், அதனுடைய செயல்பாடுகளை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெய் கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக சிறப்பான நிகழ்வை துவங்கி
செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கும் சிறப்பாக நடைபெற்றுவதற்கும் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்ததற்கும் இறைவனும் பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இனிவரும் அடுத்த 2026ஆம் ஆண்டில் இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வாகவும் இன்னும் மேம்பட்டு இன்னும் அனைவருக்கும் போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வாகவும் இன்னும் பல பேருக்கு பயனுள்ள நிகழ்வாகவும் அமைவதற்கு இயற்கையும் பிரபஞ்சமும் அந்த இரையாற்றல் நமக்கு துணை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு ரோட்டரி வழக்கம் பாதித்த ரவிசுந்தரையா அவர்களுக்கும் தியான வகுப்பை சிறப்பாக அளித்த அருள்மொழி ரவிசுந்தரை அம்மையார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்ற ஆசனங்கள் பயிற்சிகள் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்த ஆசன சிவமையா அவர்களுக்கும் சிந்தனைகளை ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சிறப்பான சிந்தனைகளை அளித்து வரும் ஈழ பாஸ்கரையா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தினம் 2 முத்திரைகளை அளித்தாலும் அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கத்துடன் நமக்கு இன்றைய நிகழ்வை அற்புதமாக நமக்கு வடிவமைத்து இன்றைய நிகழ்வை சிறப்பாகவும் நமக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெயகணேஷையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நாளை அடுத்த வருட அதாவது 2026ஆம் ஆண்டில் அடுத்த வருட முதல் நாளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி